ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். இன்றைக்கி எந்த வித காயும் இல்லை அப்படின்னா, ஆனால் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா வேணும் அப்படின்னா வெறும் வெங்காயம் குடமிளகா கூட இல்லை, தேவையில்லை. வெறும் வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணலாம். வெங்காய தயிர் கிரேவி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும், அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம், ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்து அதே போல் குடமிளகா அதையும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதே போல் வதக்கிக்கோங்க. இதுவும் ரொம்ப குழஞ்சி வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு ஹாஃப் குக்கிங் பண்ணால் போதும். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு பூரிக்கு அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை. இது ஆப்ஷனலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சாப்பரில் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸில் அரைச்சி கூட சேர்க்கலாம், அது நல்லா கிரேவி இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து அந்த ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதே போல் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன், நீங்கள் மிக்ஸில் அரைச்சிக்கோங்க. அப்படிலாம் நல்லா பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் தெளிகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. நான் சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நல்லா எண்ணெய் தெளிய நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். மசாலா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு வந்து நமக்கு எந்த ஒரு காயும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் வெங்காயம், நம்மளுக்கு குடமிளகா கூட தேவையில்லை, வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். எந்த காயும் இல்லை, ஆனால் சப்பாத்திக்கு நல்லா ஒரு கிரேவி சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம், அதனால் கம்மியாக தேவைக்கு தகுந்த அப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் குடமிளகா அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெங்காயம் மட்டும் சேர்த்தா கூட போதும். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம்.
பாருங்கள் நம்மளோட கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் காஞ்ச வெந்தய இலை. இது ஆப்ஷனலாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.